ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். வாங்க இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி குவார்ட்டர்லி லீவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் சிம்பிளாக தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு பேர் பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் எல்லார் வீட்லேயும் கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், சர்க்கரை எல்லா வீட்லேயும் ரெகுலராக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு. அதுக்கு தேவையான அளவு 1 கப் கார்ன்ஃப்ளவர் நம்ம நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரையை நம்ம கடாயில் 1 கப் சர்க்கரை போட்டுட்டு அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம். கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஸோ சர்க்கரை கரையிறதுக்கும் நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கு இடையில் நம்ம தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். அல்வா செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் தட்டில் நெய் தடவி வச்சாச்சு. நெய் தடவின பிறகு அதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். ஸோ நம்ம கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ ஒரு பிஞ்சளவு டர்மரிக் சேர்த்துக்கோங்க. அதுவே நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்லலாம் வைக்க தேவையில்லை, மீடியமில் வச்சாலே போதும். நம்ம அடி பொடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹீட் ஏற அல்வா பதத்துக்கு வரும். மீடியம்லேயே வச்சுருங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் அல்வா செய்கிற மாதிரி ரொம்ப டைம் கொடுத்து அல்வா செய்யணும்லாம் அவசியம் இல்லை. இது சிம்பிளானது தான். பாருங்கள், மீடியம் ஃப்ளேவரில் கிளற அந்த அல்வா பதத்துக்கு வரும். பாருங்கள், ஓரளவுக்கு அந்த அல்வா பதம் வரும். பாருங்கள், வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை பாருங்கள், ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நட்ஸு, என்கிட்ட முந்திரி தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட முந்திரி, பிஸ்தா, பாதாம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் பொடியும் கிடையாது, நார்மலாக நம்ம நட்ஸ் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஃப்ளேவரை என்ன கொஞ்சம் பிடிக்குன்னா லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு நெய் சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் நீங்கள் கிளறிக்கிட்டே வாங்க. அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 ஹவர் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஸ்கொயராக பீஸ் போட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.